நமச்சிவாயா போற்றி. நாம் இப்போது கருப்பணசாமியின் பற்றி முழு கதையை கேட்போமா? தெற்கு தமிழகத்தில் பல்வேறு கிராமங்களில் வணங்கப்படும் ஒரு வீர தெய்வம்தான் கருப்பணசாமி. இவர் நீதியின் காவலன், பொய்யுக்கு எதிரியாக, உண்மைக்கு வழிகாட்டியாக அறியப்படுகிறார். இக்கதையின் மூலம் நாம் கருப்பணசாமியின் புண்ணிய வாழ்க்கையும் மக்களுக்கு எப்படி வழிகாட்டினார் என்பதையும் காணப்போகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பசுமை விளைந்த ஒரு அழகான கிராமம் மல்லியூர். அங்கே மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அக்கிராமத்தில் ஒரு பேய் வந்தது. பயந்த மக்கள் கோயிலுக்குள் ஓடி காத்தனர். அப்போது அக்கிராமத்தில் ஒரு பாமர இளைஞன் கருப்பன், மிகவும் நேர்மை தூய்மை உள்ளம் கொண்டவர். ஒருவர் தவறு செய்தால் உடனே எதிர்த்து நியாயம் பேசியவர். கருப்பனை கண்டு கடவுளே அருளினார். ஒரு இரவில் பெருமாள் அவரை கனவில் வந்து, நீ என் சேவகராய் அவதரித்தாய், இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அதன்படி கருப்பன் பேயை போக்கியதும் கிராம மக்கள் அவரை கருப்பணசாமி என வணங்கத் தொடங்கினர். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு மன்னன் வருகிறார். அவர் ஊரின் நிலங்களை கைப்பற்ற நினைக்கிறார். மக்கள் போராட கருப்பணசாமி நேரில் வந்து மன்னனை எதிர்த்து நீதியை நிலைநாட்டுகிறார். மன்னனும் அவரது வீரர்களும் தோற்கிறார்கள். கருப்பணசாமி கிராமத்தில் ஒரு பொண்ணை காப்பாற்றுகிறார். அவள் பெயர் மங்களா. அவளிடம் வேசி பழி சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையை கருப்பணசாமி உணர்ந்து பொய்யை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். மக்கள் உணர்ந்தனர், கருப்பணசாமி என்பது உண்மையின் குரல். கருப்பணசாமி இறந்த பின்பும் கிராமத்தில் அவரின் ஆவி வழிகாட்டுவதாக நம்பிக்கைகள் தோன்றின. அவரது வழிமுறைகள் வழிபடுத்தும் ஆவி தீர்ப்புக்கு கூறும் உருவம் ஆனார். அவன் இல்லை ஆனாலும் இருப்பான் என்பதே நம்பிக்கை. மக்கள் சேர்ந்து கருப்பணசாமிக்கு கோயில் கட்டினர். பூஜைகள், கொள்ளை, தீர்ப்புக்கு கூறும் வழிகாட்டுகள் தொடங்கினர். அந்த கோயிலில்தான் இன்றும் சாமி பேசுகிறார் என மக்கள் நம்புகின்றனர். அவரின் முன்னிலையில் பொய்யை பேச முடியாது என நம்பப்படுகிறது. பல பக்தர்கள் சாமியை வழிபட்டவுடன் ஏற்பட்ட மாற்றங்களை பகிர்கின்றனர். ஒருவர் இழந்த சொத்தை மீட்டெடுக்கிறார், இன்னொருவர் மருத்துவமனையிலிருந்து குணமாகிறார். பலர் விருப்ப மனங்களை பெற்றனர். கருப்பணசாமி பக்திக்கு அவர் கருணையுடன் பதிலளிக்கிறார். ஒரு மர்மமான சம்பவத்தில், ஒரு கொலை வழக்கில் உண்மையை சாமியின் வழியாக மக்கள் கண்டறிகிறார்கள். பொய்யான சாட்சி கூறியவர்கள் தண்டனை அனுபவிக்க உண்மை பேசும் மனிதர் விடுதலை பேசுகிறார். இன்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கருப்பணசாமி கோயில்கள் உள்ளன. அவரது வாக்கு, தீர்ப்பு மற்றும் அருள் மூலம் மக்கள் மன உறுதியுடன் வாழ்கின்றனர். கருப்பணசாமி எப்போதும் உண்மைக்கு துணை. இக்கதை நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? பொய் பேசாதீர்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், நீதியின் பாதையில் நடந்தால் கடவுள் கூடும். கருப்பணசாமி ஒரு உருவம் மட்டுமல்ல, அவர் ஒரு உண்மை, அவர் ஒரு நம்பிக்கை, அவர் ஒரு நீதியின் தெய்வம்.